வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2025 வரப்போகிற 2025 சனிப்பெயர்ச்சி பலன். இந்த துளாராசிக்கு எப்பேற்பட்ட நற்பலனை ஏற்படுத்துங்கிறத இந்த பதிவில் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே சனி பகவான்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்ம காரகன். நம்மளுடைய முன் ஜென்மத்தில் செய்த சகல கர்ம வினையின் அடிப்படையில் அவர் நம்மளை இயக்குவார். ஒரு பாவகத்தில் மிகுந்த அதிகப்படியான ஒரு காலகட்டத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய பிளானட் சனி பகவான் தான். 9 கோள்கள்லேயும் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 2.5 வருஷத்தை அவர் எடுத்து அந்த ராசியில் நம்ம ஏற்பட்ட கர்மாவின் அடிப்படையில் நம்மளுக்கு பலாபலனை அவர் ஏற்படுத்துவார். உங்களுக்கு சுக பஞ்சமாதிபதி 4 குடையவனும் அவர் தான், 5 குடையவனும் அவர் தான். உங்களோட பூர்வ புண்ணியாதிபதியான அந்த சனி பகவான் நடப்பில் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துலையே அவர் ஆட்சி பெற்று அந்த கும்பமனையில் அவர் உங்களை ஒரு 2 வருஷத்தில் உங்களோட 5ஆம் இடத்துல இருந்து பூர்வ புண்ணியஸ்தானமான அந்த பாவகத்தில் அவர் இருந்து உங்களுக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு இருந்த அந்த சனி பகவான் வரப்போகிற சனி பயிற்சியில் பார்த்திங்கன்னா உங்களுடைய 6ஆம் இடமான அந்த மீனமனுக்குள்ளே அவர் நுழைய போகிறார். மார்ச் மாதம் 29ஆம் தேதி சுமார் இரவு 10 மணி அளவில் அந்த மீனமனுக்குள்ளே அவர் போகும்போது புரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் ட்ராவல் பண்ணி உள்ளே போகிறாரு. உங்களுக்கு எந்த மாதிரியான பலாபலனை ஏற்படுத்துவாங்கிறத நம்ம கொஞ்சம் பார்ப்போம், விரிவாக பார்ப்போம். பொதுவாகவே உங்களுடைய சுக பஞ்சமாதிபதியான அந்த சனி பகவான் உங்களுக்கு ஆதிபத்திய விசேஷம் கொண்ட உங்களுடைய ராசிநாதனுக்கு பெஸ்ட் நண்பர். உங்களுக்கு அற்புதமான பலாபலனை ஏற்படுத்தக்கூடிய அந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இந்த 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற காலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பொற்காலமாக அமைய போகுது. இந்த ஒரு 30 வருஷத்தில் அதிகமான நற்பலனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தானம் பார்த்திங்கன்னா அந்த 6ஆம் இடம். நம்மளுடைய சத்ரு ரோக ருண வம்பு வழக்கு எந்த விதமான துன்பம் இருந்தாலும் அந்த துன்பத்தை உங்களுக்கு விலக்கி கொடுப்பார் இந்த சனி பகவான். நோயினால் சார் ஒரு தீராத உடல் பிரச்சனை இருக்குது சார், நோய்வாய்ப்பட்டு அது சரி பண்ண முடியல சார், எங்கே போனாலும் அது சரியாக மாட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான உங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்துவார். மருத்துவத்தில் ஒரு உங்கள் உடலுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி அந்த மருந்து மாத்திரையை உங்களுக்கு அற்புதமாக உங்கள் உடம்புல அதை செலுத்தி அதனால் உங்கள் உடம்புல இருக்க நோய் நொடியை விளக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கடனால் துன்பமாக இருக்குது சார், மீளாத கடனாக இருக்குது, அதிலிருந்து எங்களால் மீள முடியலைன்னா அற்புதமான ஒரு பலாபலனை ஏற்படுத்துவார். வழக்கில் ஒரு வம்பு வழக்கு இருக்குது சார், கோர்ட்டில் கேஸு இருக்குது சார், அது ஒரு தீராத பிரச்சனையாக இருக்குது சார்னா அதில் அற்புதமான ஒரு வெற்றியை ஏற்படுத்துவார். பங்காளிகனால் ஒரு இடைஞ்சல் இருக்குது சார், பங்காளிகனால் கூட்டாளிகனால் ஒரு சிக்கல் இருக்குது சார் அப்படின்னா அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். அந்த வம்பு வழக்கிலிருந்து நீங்கள் வெற்றி அடைவீங்க. ஒரு எதிரி உங்களுடைய எதிரி பலவீனமாகிடுவார். உங்களுடைய எதிரி பலவீனமாகும்போது நீங்கள் தான் ராஜா. அந்த மாதிரி ஒரு பொற்காலமான ஒரு இந்த 2025 உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையப்போகுது. அந்த உங்களுடைய பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி 6ஆம் இடத்துல சஞ்சரித்து அவருடைய 3 பார்வையினால் அவர் 3ஆம் பார்வை உங்களுடைய 8ஆம் இடத்துல செலுத்துகிறாரு. அதே போல் 7ஆம் பார்வை அந்த மீனமனையிலிருந்து நேராவது 7ஆவது பார்வையை அந்த கன்னிமனையை பார்க்க போகிறாரு. உங்களுடைய விரயஸ்தானம் 12ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. அதே போல் 10ஆவது பார்வை அந்த கர்ம பார்வையான 10ஆம் பார்வையை அந்த தனுசு ராசி மேலே செலுத்தும் போது அது உங்களுக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். அப்போ பார்த்திங்கன்னா எந்த முயற்சி நீங்கள் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு ஒரு தாமதத்துக்கு அப்புறம் அதை வெற்றியடைய வைப்பார். ஒரு சிறிய தாமதத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த முயற்சினால் வெற்றி அடைவீங்க. தொழிலில் முன்னேற்றம். நீங்கள் இப்போது தொழிலில் சார் ஒரு மாதிரியாக போயிட்டுருக்கு சார், அதில் ஒரு முன்னேற்றம் அடைய முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல அவர் சஞ்சரிக்கிறனால தொழிலில் வந்து உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் வந்து உங்களோட நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க செயல்படுவாங்க. உங்கள் தொழிலாளிகளால் நல்ல ஆதாயத்தை நீங்கள் அடைவீங்க. வேலையில் வந்து சிறப்பான ஒரு நற்பலனை ஏற்படுத்துவார். தொழிலில் இருந்த தங்கு தடை எதுவாக இருந்தாலும் அதை விலக்கி ஒரு முயற்சியால் வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே போல் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அந்த கன்னிமணியை பார்க்கும்போது தொலைதூர பயணம் உங்களுக்கு வந்து ஒரு வெளிநாட்டிலேயோ வெளி மாநிலத்திலேயோ அல்லது நம்ம இருக்கிற தொழிலை விட்டு இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தாலும் அந்த ஆசையை வந்து நிறைவேற்றி வைப்பார். தொழிலை வந்து உங்களுக்கு அதிகமான இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும். உங்களுக்கு நல்ல விதமாக உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வந்து அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும். அதே போல் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 8ஆம் இடங்கிறது வந்து ஆயுள் ஸ்தானம். நம்மளுடைய விபத்து கண்டம் ஒரு அசிங்க அவமானமான அந்த இடத்த வந்து சனி பகவான் பார்க்கும்போது அந்த இடம் வந்து கொஞ்சம் பால்படும். ஆனால் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி அவர் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் அவர் ஏற்படுத்துவார். ஒரு சின்ன சின்ன தடங்கள் இருந்தாலும் அந்த தடங்களுக்கு அப்புறம் ஒரு விடாத முயற்சினால் நீங்கள் வந்து வெற்றி அடைவீங்க. வெற்றி வகை சூடக்கூடிய ராசி வந்து துலாம் ராசிக்கு அற்புதமான இந்த சனி பயிற்சி பலன் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. உங்களுடைய துன்பம் துயரம் எல்லாம் விலகக்கூடிய காலகட்டமாக அமையும். திருமணமாகாத ஒரு அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்துவார். உங்களுடைய பஞ்சமாதிபதி உங்கள் மனசில் வந்து இருக்கிற ஆசைகளை வந்து ஒரு நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தைங்கனால ஆதாயம் அடைவீங்க. ஒரு கல்யாணமே எங்களுக்கு குடும்ப வாழ்க்கையே அமைய மாட்டுது சார், இந்த வயசாகியும் எங்களுக்கு வந்து குடும்பம் அமையாத ஒரு சூழ்நிலையாக இருக்குன்னா அற்புதமாக உங்களுக்கு அந்த பாக்கியத்தை நிறைவேற்றி கொடுப்பார் இந்த சனி பகவான். அயன சயன சுகஸ்தானமான அந்த கால புருஷனுக்கு 12ஆம் இடத்துல வந்து அவர் சஞ்சரித்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய அயன சயன போக சுகஸ்தானத்தை வந்து வலுப்படுத்துவார். படுக்கை அறையை வந்து உங்களுக்கு வலுப்படுத்தும் போது உங்களுக்கு வந்து உங்கள் தேகம் வந்து அற்புதமான பலாபலன் அடையும். நல்ல திருமண வாழ்க்கையை ஏற்படுத்துவார். ஒரு சிறிய தாமதத்துக்கு அப்புறம் எல்லா ஐஸ்வர்யத்தையும் நீங்கள் அடைய போகிறீங்க. தொலைதூர பயணம் சார், ஒரு வெளிநாட்டுக்கு போக முடியல சார், அது தங்க தடையாகவே இருக்குது சார், நாங்கள் எப்போ தான் சார் போக முடியும்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி குலதெய்வத்தை போய் வழிபட முடியல சார், எதுவுமே ஒரு தடங்களாகவே இருக்குது சார் அப்படின்னா அற்புதமாக நீங்கள் அந்த குலதெய்வோட பாக்கியத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. அங்கே போய் அந்த குலதெய்வத்தை வந்து நல்ல முறையாக வழிபட்டு உங்களுக்கு நல்ல ஒரு உங்களுடைய கர்மா வந்து அற்புதமாக ஒரு கழிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுல ஸ்ரீ குமரன் ஜோதிடம் அசைக்க முடியாத நன்மையாக இருக்குது இந்த துலாம் ராசிக்கு என்று கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் கே. முத்துக்குமார். வாழ்க வளமுடன்.